काव्य शैलमध्ये कृपावसात् कल्पित सन्निधान लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीकसंसुन्दरणं प्रपद्ये मोहनसरगोपाय रङ्गनाथसरस्वतं श्रीरङ्गवीरवेदान्त रङ्गनारायणौ तथा नम सर्वेभ्यः स्वागतं च हरे बाळ संदेहನ ಕೇಳೋಣ போன கிளாஸ்ல பூர்வாதித்யோ நவே ஸ்லோகா அது சொல்லி பார்த்தோம் ஏத்யஹ நிஸ்மியோஹ ஸ்வாஸ்வினோ வாஸ்தா ஏத்யஹனா இந்த ஒன்பது இருக்கும் ஏற்கனவே சொன்ன பூர்வ பராவர தட்சிணோத்தர அபராதராணி அந்த 7 சமஜ்ஞா தனாச்சாயம் அது 1 அந்தர சப்தம் அந்தர பகுதியோ சங்கியானோ அந்த சப்தம் இந்த 9 பூர்வாதித்யா நவத்யான இந்த 7 2 7 1 1 மொத்தம் 3 சூத்திரத்துல சொன்ன அந்த 9 சப்தங்கள் இருக்கும் ஜஸ்லாக விகல்பன சொன்னேன் இந்த இடத்துல வந்து நெசிக்யோமோ ஸ்வாஸ்மினோ வாஸ்தா அதே மாதிரி நெசிலியும் மீரியம் பஞ்சம ஏகவச்சனத்தையும் சப்தம் ஏகவச்சனத்தையும் இந்த ஸ்வாசும் ஸ்மின்னும் விகல்பன வருது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதுல பூர்வாதித்யான்னு சொல்லுது அப்போ ஏற்கனவே பூர்வே பூர்வாக அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்ப இங்க வந்து பூர்வஸ்மாத்து பூர்வாத் இப்போ பூர்வஸ்மின் பூர்வே அப்படின்னு இந்த 9க்கும் நம்ம என்ன பண்ணிடணும் இந்த பஞ்சம ஏகவச்சனமும் சப்தம் ஏகவச்சனத்தையும் 2 ரூபங்கள் சொல்லிக்கணும் ஏவம் பராதீனா பூர்வ சப்தம் அதுக்கு ஆரம்பிச்சு என்ன பூர்வ பரசப்தத்துக்கும் பரஸ்மாத்து பராத்து பரஸ்மின் பரே அப்படின்னு பூர்வ பர அபர தட்சிண அவைகளுக்கும் ஸ்வம் சப்தத்துக்கும் அந்தர சப்தத்துக்கும் இதே மாதிரி இந்த பிரதமா பகவத்கீதை சொன்ன மாதிரி பஞ்சம ஏகவச்சனத்தையும் சப்தம் ஏகவச்சனத்தையும் விகல்பன ரூபங்களானது வருதுன்றதை சொல்லிக்கணும் சேஷன் சர்வது இந்த 3 இடத்து தவிர இது எல்லா இடத்துலையுமே சர்வசப்தம் எப்படி சொல்லணும் அதே மாதிரி சொல்லணும் அர்த்தம் அப்போ சர்வ வேலை வந்து சதுர்த்தி ஏகவச்சனமும் சஷ்டி பகவச்சனமும் கிடையாது இது எல்லா இடத்துலையும் 2 ரூபம் இந்த 2 இடத்துலையும் சாதா ஒரே ஒரு ரூபம் தான் தெரிஞ்சுக்கணும் அடுத்த பிரதம தர்ம தயாள் பார்த்த கனிவேனே மாச்ச அதுக்கு பார்த்தோம் ஏதே தசி உக்த சம்யா வாசிவு ஏதே இந்த பிரதம சரம தய தயப்பு அல்ப அர்த்த கதிபய நேம இந்த சப்தங்களுக்கெல்லாம் ஜஸ்ல மாத்திரம் பிரதமா பகவத்கீதை மாத்திரம் விகல்பேன உக்த சம்யா சர்வநாம சம்யா விகல்பேன வருது ஏன்னா இது எல்லாமே சர்வாதிகம் படிக்கப்படலை அதனால சர்வநாம சம்யா வரத்துக்கு பிரசக்தி இல்லை அந்த வராத சர்வநாம சம்யா இந்த சூத்திரத்தால விதிச்சு 2 ரூபம் சொல்ற அதே பிரதமே பிரதமாக தயப்புன்றது பிரத்யம் அதனால ஏற்கனவே சொன்ன பிரத்யேக ததந்தாக்க ராசியான பிரத்யேக சொல்லப்பட்ட காரியமானது அந்த பிரத்யாந்தது தய பிரத்யேக அந்தமாவுடைய சப்தத்துக்கு வச்சுக்கணும் அப்போ அது உதாரணத்துக்கு திதிய திதியா திதிய த்விசப்தனால தய பிரத்யம் வந்து திதியா ரூபா இருக்கு இப்போ திதிய திதியாகனு 2 ரூபம் பிரதம பகவத்கீதை சேஷன் ராமவத் இது எல்லாத்தையும் ராம் சப்தப்பட்டு தான் சொல்லணும் சர்வசப்தம் சொல்லக்கூடாது முதல்ல இந்த 2 பிரதமா பகவத்கீதை மாத்திரம் 2 ரூபம் இதெல்லாம் ராம் சப்தத்தை சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் சர்வாதிகத்தை படிக்கப்படலை அதனால ஆனா இதுல நேம சப்தம் இருக்கு அந்த நேம சப்தமானது சர்வாதிகத்தை படிக்கப்பட்டிருக்கு அதனால நேமே நேமாக ஏன் அப்படின்னா அங்கதான் வராததுக்கு விதிச்சிருக்கேன் அங்க சரவணாம சமயம் வரத்து பிரசக்தி இல்லை வராத சரவணாம சமயே இந்த சூத்திரத்தினால சரவணாம சமயம் விதிச்சிருக்கு ஆனா இந்த நேம சப்தத்துக்கு எங்க சர்வாதிகத்துல படிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா உண்டு நித்தியமா வரத விகல்பேன விதிக்கிற நிச்சயமா வரத விகல்பேன விதிக்கிற இந்த சூத்திரத்துல நேமே நேமாக நேமே நேமாகன்றது நேம சப்தம் சர்வாதிகத்தை படிக்கப்பட்டிருக்கான் நித்தியமாக சர்வநாமம் வரணும் நேமே ஒரு ரூபம் தான் ஆகணும் ஆனா இந்த சூத்திரத்தை படிக்கப்பட்டு அந்த ஜஸ்ட்ல மாத்திரம் விகல்பேன 2 ரூபம் சொல்ற நேமேன்னு 1 ரூபம் வராது நேமாகனு 1 ரூபம் மீதி எல்லா இடத்துலையும் மீதி 4 காரியம் இருக்கு பாருங்க பிரதம சதுர்த்தி ஏகவச்சனம் பஞ்சமி ஏகவச்சனம் சஷ்டி பகவச்சனம் சப்தமி ஏகவச்சனம் இந்த இடத்துல பேதம் கிடையாது இதெல்லாம் சர்வசப்தமாக சர்வநாமம் உண்டு சர்வசப்தத்துக்காக சொல்லணும் அதுதான் நேமே நேமாக சேஷன் சர்வவத்தின் போட்டேன் ஏன்னா சேஷன் சர்வத்தினா மீது எல்லா இடத்துலையும் சர்வசப்தம் எப்படி சொல்றோமோ அதே போல தான் நேம சப்தம் சொல்லணும் பிரதமாவில் மட்டும் விகல் 2 ரூபம் சொல்லணும் சர்வநாமம் வந்து வரபட்சம் 1
வராத பட்சம் வரணும். வராத பட்சம் ராமசப்தம் வந்து சொல்லணும். அடுத்தது தீயச்சு நிச்சு வா அப்படின்னு சூத்திரம் பார்த்தோம். தீய பிரத்யாந்தம் இது வந்து வார்த்தைக்கும் இந்த சூத்திரக்காரர் விட்டு போன்ற வார்த்தைக்காரர் சொல்லி அண்மையப்படுத்துற தீயச்சு நிச்சு வா. தீய பிரத்யாந்தமா இருந்தாலும் விகல்பனை வருது. நிச்சுன்னா நித்தான பிரத்யம் சர்வநாம காரியம் எங்கெங்க வருதோ அது எங்க நித்தான இருக்கோ. நித்துனா நகாரித்து நித்து அது எங்கெங்க இருக்கோ அங்கன்னு அர்த்தம். நித்துனா நே சதுர்த்தேகம் நே கெஸ் அதுக்கப்புறம் பஞ்சமி இந்த 3 இடத்துல மாத்திரம் விகல்பனை எடுத்து சொல்றேன். திதியஸ்மை திதியாய திதியஸ்மாத்து திதியாது திதியஸ்மின் திதியே அப்படின்னு இந்த 3 இடத்துல நித்தான பிரத்யமா இருக்கிற 3 இடத்துல முந்தி உண்டு. இது எல்லாரும் சர்வசப்தவத்தை தான் சொல்லணும். ஏவம் திருத்தியா ஏவம் இவ்வாறாக திருத்தியா எப்படி தீய பிரத்யமா திருத்திய சப்தம் எப்படி 3 இடத்துல விகல்பம் சொன்னோமோ அதே மாதிரி தீய சப்தமும் திருத்திய சப்தமும் இந்த 3 இடத்துல மாத்திரம் சர்வசப்தவத்து இது எல்லாத்தையும் ராம் சப்தவத்து அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் நிர்ஜர சப்தம் பார்த்தோம். நிர்ஜரா சப்தம் நிர்ஜரா நம்ம சொன்ன நிர்ஜர சப்தாது நித்திய புலிங்க சப்தம் புலிங்க சப்தாது நிர்ஜரான்றது அது விசேஷமா வச்ச விசேஷம் உபசர்ஜனம் சொல்லுவா. உபசர்ஜனம் விசேஷமா போயிட்டு அது ரசம் வந்து நிர்ஜரன் ஆயிடும். ரசமா ஆயிடும். அதனால ஜராயா ஜர தண்ணி தரத்தியான்னு சொல்றதுனால ஜராயா ஸ்ரீலிங்கமா சொல்றதுனால ஜரா வந்து நித்திய ஸ்ரீலிங்க சப்தம். ஆனா அது விசேஷம் ஒரு விதத்துக்கு விசேஷமா போறதுனா விசேஷம் அப்ஜெக்டிவா போச்சு வருஷத்துல அது ரசம் வந்துடும். கோஸ்திரியோ உபசர்ஜன சூத்திரம் இருக்கு. அதனால ஜரான் ஆயிடும். அப்போ நிர்ஜர சப்தம் வச்சுக்கணும். அதான் அகாரங்க நிர்ஜர சப்தம். அப்போ ஜரா சப்தத்துக்கு ஜரஸ் ஆதேசமானது வருது. ஜராயா ஜரா சப்தத்துக்கு ஜரஸ் ஆதேசமானது வருது. அஜாத விபக்தம். சொல்லுங்க. இது இந்த உபசர்க்கம் வந்தா இது அந்த அதாவது ஆகாராந்த சப்தம் எல்லாம் அகாராந்தமா ஆயிடுமா? ஆமா, ஸ்ரீலிங்க சப்தம் அதே ரூலா இல்லைன்னா இதுக்கு மட்டும்தான்? இல்ல நான் கோஸ்திரிய உபசர்ஜனத்தை சூத்திரம் இருக்கு. கோ சப்தத்துக்கும் ஸ்ரீ சப்தங்களுக்கும் நித்திய ஸ்ரீலிங்க சப்தம் இருக்க அந்த ஸ்ரீ சப்தங்களும் உபசர்ஜனமா போயிட்டார். உபசர்ஜனம் விசேஷமா போயிட்டார். அப்போ அந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஹ்ரஸ்வமானது வந்துடும். அந்த சூத்திரம் வச்சுக்க வரையாதான் கோஸ்திரியோ உபசர்ஜனத்திய எங்கெங்க விசேஷமா இருக்கோ இப்ப சித்திரகூன்னு இருக்கிற சித்திரகூ அப்படின்னு மாறிடும். அது இருக்கிறது இந்த இடம் மாத்திரம் இல்ல, எங்கெங்க ஸ்ரீ சத்தம் ஸ்ரீலிங்க சத்தமானது விசேஷமா போறதோ அங்க எல்லாம் அப்படி மாறதுக்கு கட்வா சத்தம் கட்வ அப்படின்னு மாறிடும். அதி கட்வா அப்படின்னு இருக்கும். கட்வா சத்தம் ஸ்ரீலிங்க சத்தம் கட்வா அதி கட்வ அப்படின்னு ஆடுது. ஏன்னா அதிகிராந்தா கட்வா அப்படின்னு சொல்லிட்டு விசேஷமா போயிடுது. அது உபசர்ஜனமா போயிட்டனால அங்க அதி கட்வா மாதிரி ஆடுது. அதனால இந்த இடம் மட்டும் ஸ்ரீ சத்தம் எங்க சொல்லப்பட்டோ அங்கெல்லாம் விசேஷமா போயிடுச்சுன்னா உபசர்ஜனம் விசேஷம் விசேஷமா போயிட்டா அப்போ கிரஸ்டம் வந்துடும். அதனால ஜரா அப்படின்னு ஆயிடுது. அப்போ ஜரசப்தத்திய ஜராசப்தத்திய ஜரஸ்வாஸ்யா ஜராசப்தத்துக்கு ஜரசாதேசமானது விகல்பனை நம்ம சொல்லிட்டு ஜரான்னு சொல்லிக்கிறோம் தவிர ஆனா புதிய சப்தம் ஜரா நிஜர அகாராந்தம் சொல்றோம். அப்ப நிஜர இங்க ஆனா ஸ்ரீலிங்க அவசூத்திரத்தை ஜராயான் ஸ்ரீலிங்க சப்தம் போட்டிருக்க சஷ்டி ஜராயான்றது சஷ்டி விபக்தி. ஏன்னா ஜராசப்த நித்திய ஸ்ரீலிங்கமா இருக்கிறது சூத்திரத்தை ஜராயான்னு போட்டிருக்கு. ஆனா நம்ம விசேஷம் சொல்றது நிஜரான்றது விசேஷ உபசர்ஜன சப்தம். அப்ப நிஜரன் ஆயிடும் ரசம் வந்து. அப்ப நிஜர சப்தத்தை வச்சு வரணும். அப்ப ஜரா சப்தத்திய ஜரசாதேசா ஜரசாசப்தத்துக்கு ஜரசாதேசமானது வருது. அஜாத விபக்தம் விபக்தினா அந்த 21 விபக்தி சொல்றமே அந்த 21 விபக்தியில எந்தெந்த விபக்தி அச்ச ஆதியா உயிரெழுத்து ஆதியா வச்சுட்டு இருக்கோ அங்க மாத்திரம் இந்த ஜரசாதேசமானது வரும். மீதி இடத்த வராது. அப்போ அது திருத்தியா விபக்தியில நிர்ஜரேன அப்படின்னா ஆகுமா? ஆமா ஆகாது. நிர்ஜரா நிர்ஜர 2 ரூபம் உண்டு. அது சொல்றேன் முடிச்சுடுறேன். முடிச்சு அப்புறம் கேள்வி கேட்கணும். அப்போ பதாங்காதிகாரே தசை அப்படின்னு ஒரு இது போட்டிருக்கேன் பரிபாஷை. ஏன்னா இப்போ ஜரசப்தத்துக்கு ஜரசாதேசம் விதிச்சிருக்கு. ஜராசப்தத்துக்கு ஜரசாதேசம் ஓகே. நம்ம நடத்த நிர்ஜர சப்தம். அப்ப ஜரசப்தத்தோட ஜரசாதேசமானது நிர்ஜர சப்தத்துக்கு எப்படி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டு பதாங்காதிகாரே தச்சது தசைன்னு ஒரு பரிபாஷை இருக்கு.
பதசிய சொல்லி சில காரியங்கள் சூத்திரங்கள் விதிச்சிருக்கு. அது அங்கசிய சொல்லி சில சூத்திரங்கள் விதிச்சிருக்கு. பதத்துக்கு கீழே விதிக்கிறது பதாதிகாரம், அங்கசிய கீழே விதி அங்காதிகாரம். இப்ப பதாதிகாரத்தில் விதிக்கப்பட்ட காரியங்களும் அங்காதிகாரத்தில் விதிக்கப்பட்ட காரியங்களும் எதுக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதுக்கும் வரும், அது அந்தமாவுடைய சப்தத்துக்கும் வரும். இப்போ அப்படி எடுத்துக்கிட்டு இந்த ஜராயா ஜலசந்த சூத்திரமானது அங்காதிகாரத்தை படிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஜரக்கு சொல்லப்பட்ட ஜலசாதேசம் அது அந்தமான நிர்ஜர அப்படின்ற அந்த கதை அந்த ஜல சப்தத்தை அந்தமாவுடைய நித்திர சப்தத்துக்கும் வரும் அப்படின்றதுக்கோசரம் இந்த பரிபாஷை எடுத்து காமிச்சிருக்கு. பதாங்காதிகாரி தஸ்யன அந்த ஜல சப்தத்துக்கும் ததான் தஸ்ய அத ஜலச அந்தமாவுடைய நித்திர சப்தத்துக்கும் உண்டுன்றது தெரியப்படுத்துறது. அடுத்தது நிர்திஷ்யமான ஆதேசாக பவந்தி. அவதான் சொல்றேன் நித்திர சப்தம் ஜலத்து ஜலசாதத்தினா ஜலத்து வந்துட்டு. இப்ப நிர்ஜரன் இருக்கு. அப்ப நிர்ஜரைய தள்ளிட்டு ஜலசாதம் வருமா அதுன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் நான் சொல்றேன் நிர்திஷ்யமான ஆதேசா பவந்தி. எதுவும் பரிபாஷா சந்தேகம் வந்து நிர்ஜர ஜலம் மாத்திரம் வருதா நிர்ஜலத்துக்கே வருதா சந்தேகம். இப்ப அதுக்கு அப்ப சந்தேகம் வருது. இந்த பரிபாஷை வந்து நிர்திஷ்யமான சக்தி விபக்தி சொல்லி சொல்லப்பட்ட காரியமானது அதுக்கு தான் ஒரு சொல்லியிருக்கு. நிர்திஷ்யம்னா இங்க எழுத சொன்னா சக்தி விபக்தி சொல்லி விதிக்கப்பட்ட காரியம். இப்ப சஷ்டி விபக்தினா ஜராயா சஷ்டி விபக்தி. அப்ப ஜராயா அப்படின்னு நிர்திஷ்டம் பண்ணி விதிக்கப்பட்ட ஜலசாதேசமானது அதுக்கு எதுக்கு சொல்லியிருக்காரோ அதுக்கு தான் வரும் அப்படின்னு சொன்னதுனால ஜல சத்தம் இருந்தாலும் ஜல சப்தத்துக்கு ஜலசாதேசம் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால நிர்ஜல இருக்க ஜலசப்தத்துக்கு மாத்திரம்தான் ஜலசாதேசம் வரும், நிர்ன்றத கல்லாது. அப்போ நிர்ஜர அப்படின்னு ஆகும் அப்படின்னு அது ஒரு பரிபாஷை. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண. அடுத்தது ஏகதேச விகதம் அனன்யவத்து. இது ஜலசப்தசிய ஜலசாதேசம். இதுக்கு அவனு கேட்டான் இப்போ ஜலசப்தத்துக்கு விதிக்கப்பட்ட ஜலசாதேசம் நிர்ஜல சப்தம் வரும். திருப்பி அதே கேள்வி கேட்குது. அதனால இன்னொரு இதுவாக சொல்றேன். இப்ப ஜலத்துக்கும் நிர்ஜலத்துக்கு வேலை கிடையாது. அதுனா ஏகதேச விகிதம் நியாயம். ஏகதேச விகிதம்னு ஒரு நியாயம். ஒரு வஸ்துல கொஞ்சம் ஒரு வஸ்து இருக்குன்னா ஒரு நாய் இருக்கு. நாய்க்கு வாழை வெட்டிட்டான். நாய்க்கு வாழை கொஞ்சம் விகிதம்னா மாறுபட்டு போயிடுச்சு. வாழோட இந்த நாய்க்கு வால் கட் பண்ணினால வால் கட் ஆயிடுச்சு. இப்போ அந்த கட் பண்ண நாய் வால் கட்டானதுனால நாய் என்ன பண்ண போறது இல்லை, அது வேற ஒரு குதிரையாவோ கழுதியாவோ நம்ம சொல்ல போறது. அப்போ நாய் தான். அதே மாதிரி நம்ம சரீரத்துல ஒரு 6 விரலோ இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு கால் வர இருக்கிறது எக்ஸ்ட்ரா அடிப்பட்டு கொஞ்சம் வீங்கி போறது அதில் ஏற்பட்டு கொஞ்சம் மாறுதல். ஏற்கனவே இந்த உடம்புல கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அப்ப மாறுதல் கொஞ்சம் ஏற்பட்டதுனால நம்ம என்ன மாறுபடுறது இல்லை. இப்ப தேவதத்தனுக்கு கொஞ்சம் அடிபட்டு வீங்கி போயிட்டு அப்படின்னா தேவதத்தை எக்ஸசைஸ் தான் மாற மாட்டான், அதே தேவதத்தனா தான் இருப்பான். அப்போ ஏகதேச இருக்கிறோம் ஒரு பாட்டு மாறினதுனால அது வேற ஒன்றாக ஆகாதுன்னு அந்த பரிபாஷை காட்டுவோம். ஏகதேச விகிதம். ஏகதேசம்னா ஒரு பாட்டு விகிதம்னா மாறுபட்டு இருந்தால் ஏகதேச விகிதம் ந அனன்யவத்து. அந்நியவத்து வேறு ஒன்றாக அது சொல்லப்படுவது இல்லை. ந இல்லை அந்நியவத்து ந பவதி அப்படின்னு சொன்னதுனால ஜலசப்தத்துக்கு ஜலசாதேசம் வந்து நித்திய சப்தத்துக்கும் தப்பு இல்லை அப்படின்னு இது சொல்லி சொல்லணும். அப்ப நிர்ஜல ஆகும். நிஜல சப்தனால நிஜம் வந்து அவ பத்தி வச்சோம். சூழ பிரச்சனை கிடையாது. ஏன்னா சூழ்றது அற்பத்தியம் இல்லை, அல்பத்தியம் ஆதியாவது பிரத்தியம் விபக்தி. அங்க ஜலசாதேசம் வராது. அப்ப நிர்ஜல அவுன்னு இருக்கிறது அவுன்றது அஜாதியான விபக்தியா இருக்கிறதுனால இந்த ஜலசப்தத்துக்கு ஜலசாதேசம் வந்துடும். அப்ப நிர்ஜல அவு நிர்ஜல சௌ அப்படின்னு ரூபம் ஆகும். வராத பட்சத்துல நிர்ஜல அவு விருத்திரேக்கு வந்து நிர்ஜலம் அப்படின்னு 2 ரூபம் பார்க்க வேண்டியது காரியம். இப்ப சந்தேகம் இருக்கா? அடியே இல்ல அடியேன். ஆனா மத்த விபக்தியெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு அப்படிதான் அங்கேயே வரப்போறது. அந்த வேற இடத்துல வச்சு சொல்லிடுறாங்க தம்பி. அப்போ நிர்ஜரா நிர்ஜரசௌ நிர்ஜரவ் 2 ரூபம். அப்ப இப்ப இது ஜஸ்டில வச்சுக்கோங்க. இப்ப அதுல வந்தாலும் உங்களுக்கு சந்தேகம் தெரிஞ்சிடும். ஜஸ்ர ஜகால இத்து அஸ்து. இப்ப அஸ்துன்னு இருக்கா இல்லையா? இப்ப அஸ்துன்னு இருக்கிறதுனால இப்ப அஜாதியா விபக்தியா போயிடுச்சு. இப்ப அஜாதியா விபக்தியா இருக்கிறதுனால ஜலசாதேசம் நிர்ஜர. அப்ப இத்து பார்த்தா சா நிர்ஜரச. இது ருத்வம் விசர்க்கம் நிர்ஜரசா.
இப்போ ஜஸ்ல ஜாருக்கு அஜால் இவங்க கிடையாது. ஜக்கால் லோப்பம் அடைஞ்சா விட்டு சுட்டுனா ஜக்கால் இத்தாயிடும். அப்போ அஸ்டன் இருக்கும். இப்போ அஜாதி விபக்தியா இருக்கிறதுனால இப்போ ஜரசத்து ஜரசாதிசம் வரும். நிர்ஜரத்து பிளஸ் அஸ்து, அப்புறம் நிர்ஜரத்து இசு பிளஸ் அஸ்து சத்து நிர்ஜரத்து. சகாரத்துக்கு ருப்பம் விசர்க்கம் நிர்ஜரசா அப்படின்னு ஒரு ரூபம், நிர்ஜராக ஒரு ரூபம். அப்ப ஜஸ்ட் அதான் நிர்ஜர ஜஸ்ட் அஸ்து வந்து பிரதம கூட சொல்லியிருக்காக வந்து நிர்ஜராத்து ருத்த விசர்க்கம் நிர்ஜராக அப்படின்னு இன்னொரு ரூபம். நிர்ஜரசா நிர்ஜராக அடியேன் பிரதமா விபக்தியில பகுவச்சனத்துல நிர்ஜராக அப்படின்னு வருது. அதே மாதிரி நிர்ஜரசா அப்படின்னு தானே வரும் இல்லையா? அது ரெண்டு ரூபம் இருக்கு, நிர்ஜரசா நிர்ஜராக. நிர்ஜரசா அது ஏகவச்சனம். ஆனா பகுவச்சனத்துல நிர்ஜரசாக அப்படின்னு வரும் இல்லையா? இல்ல ரெண்டு ரூபம், பகவச்சன ரெண்டு ரூபம். பகுவச்சனத்துல நிர்ஜராக ரூபம். பிரதமா பகுவச்சனம் திவச்சனத்தை எப்போ நிர்ஜரோ நிர்ஜரசோ ரெண்டு ரூபம் ஆச்சோ, அதே மாதிரி பிரதமா பகுவச்சனத்திலே ரெண்டு ரூபம். ஜனசாதிசம் வந்து நிர்ஜரசாக ஒரு ரூபம் ஆகும். ஜனசாதிசம் வராத பட்சம் விகல்பம் தான் இருக்கிறது. ஜராய அஞ்ச ஜலசியம் விகல்பம் அர்த்தம். வராத பட்சத்துல ஜன நிர்ஜர அஸ்து ஜஸ்ட் நிர்ஜர அஸ்து ராமசப்தம் வந்து நிர்ஜராசு ருத்து விசர்க்கம் நிர்ஜராக. ஜனசாதிசம் வந்து நிர்ஜரசா, வராத நிர்ஜராக. புரியுது அடியன்? எழுதி படம் புரியுது. திரும்பி எழுதி படுவா விளங்கும். வந்து இது சவர்ண தீர்க்கம், அந்த இன்னொரு ரூபத்துல சவர்ணம் இல்லைன்றதுனால அது நிர்ஜரசா அவ்வளவுதான். சுட்டுனா சக்கார இஷ்டம் அஸ்துன்னு ஆயிடும். நிர்ஜர அஸ்துன்னு ஆயிடும். இந்த அஸ்துல அஸ்துன்னு இருக்காது, நிர்ஜர சப்தத்துக்கு அஸ்து பரமா. இப்ப அஜாதி பற்றி விதத்து பரமா இருக்கு. இப்ப ஜராயாம் ஜர சன்னிதரஸ்யாம் அப்படின்னு சொல்றதுனால நிர்ஜரஸ்துன்னு ஆயிடும். நிர்ஜரஸ்து அஸ்து இஸ்து பிரசா சா நிர்ஜரசஸ்து. இந்த அஸ்துல இருக்க சகாரத்துக்கு ருப்பம் விசர்க்கம் பண்ணா நிர்ஜரசா. ஜரசாதத்தை வரைச்சு நிர்ஜரசா. வராத பக்கத்துல இப்ப நிர்ஜர அஸ்து இருக்கு. பூசண தீர்க்க வந்து நிர்ஜராசு. தெரியுதா? இது புரிஞ்சுட்டா? இது வராத பக்கத்துல இப்ப நிர்ஜர அஸ்து சவர்ண இருக்கும், நிர்ஜராசு ருத்து விசர்க்கம் நிர்ஜராக அப்படியே ரூபம். ராமசப்தத்து ரூபம் அடியா நிர்ஜரசோ நிர்ஜரா இத்தியாதி. பக்கே அடாதோ ராமத்து. இப்போ அச்சு பத்தி எங்க இருக்கு? இப்போ டால் அதேதான். இப்போ நிர்ஜர டால் இருக்கு தேவம். நிர்ஜரம் நிர்ஜரம் ரெண்டு ரூபம் அங்கேயும். நிர்ஜர பிளஸ் பிரதமா துதியா ஏகவட்டத்துல அம்பிரத்திய தேவம் அதாதி விபக்தி இருக்கிறதுனால நிர்ஜரசு அம்மு நிர்ஜரசம். ஓகே, ஜரசாதிச வரப்பட்டதுல நிர்ஜரசம். அப்ப வராபட்டத்துல நிர்ஜரசம் நிர்ஜரம். ராமம் மாறி நிர்ஜரம். அப்புறம் நிர்ஜரசம் நிர்ஜரசம் அதேதான். இதெல்லாம் தத்துல அதே மாதிரிதான். அவங்கள அதே மாதிரி தத்துலையும் சகாரத்தை அசு இருக்கும். அசு இருக்குது. அதே நிர்ஜரசா 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 நிர்ஜரசான்னு சொல்ல நிர்ஜரா நிர்ஜரசா ஜலசாதி வளர்த்து நிர்ஜரசு தத்து ருத்துசக்கம் நிர்ஜரசா. ஜலசாதி வளர்த்து நிர்ஜரசா. வராபட்சத்தை ராமான் மாதிரி நிர்ஜரசே அசு.
அப்புறம் பிரதம புரசவன் தீர்க்கா நிர்ஜராத்து தஸ்மாத் சோன பும்சி நிர்ஜரான். அடுத்த இருக்கட்டு விபத்து வர பக்கத்துல நிர்ஜரசா ஜலசாத வர இருக்கிற ராமசத்த மாதிரி ராமானு மாதிரி நிர்ஜரான். ஓகே அடியே 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 சரியா அது தாள் அதே மாதிரி தாளத்தை வச்சு தாக்கு சுற்று டகாவுக்கு ஆதா இருக்கும். அப்ப நிர்ஜரசு நிர்ஜரசா நிர்ஜரசா அப்ப டாப் என்ன ஆகும் நிர்ஜரசா ஆயிடும். வர இல்லாதேசம் வந்து நிர்ஜரசேன ராமசத்தேன ராமேன மாதிரியான மாதிரி வினாசியாக இன்னாதேசம் வந்து ராமேன நிர்ஜரேன நிர்ஜரேன ரூபமானது ஆகும். ஓகேவா அடியே அதான் பக்ஷே அனாதோ ராமவத்து அல்லாதியாவுடைய ராம் இப்போ வியாம் அங்க இருக்கிறது ராமேன ராமாபியம் நிர்ஜராபியாம் தான் நிர்ஜரசாபியாம் கிடையாது. ஏன்னா வியாம்ன்றது அலாதி பற்றி அச்சு அல்ல அதே அல்ல. அப்போ நிர்ஜர ஒரே ரூபம் தான் அங்க நிர்ஜராபியாம். ஓகே அடியே 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 அதாவது வந்து ராமவத்து அலாதி ராமவத்துன்னு சொல்லி இந்த நிர்ஜர சுதல் விசேஷமானது இங்கே சொல்லிட்டேன். அடுத்தது விஸ்வபாக சப்தம். விஸ்வம் பாத்திட்டு விஸ்வபா விஸ்வத்தை பாத்திரி காப்பாற்றுவன்னு அர்த்தம். அந்த சப்தம் அங்க விசேஷம் பண்ணிட்டு ஆகாராந்த சப்தம் ஆகாராந்த புள்ளிங்க சப்தம். இது விஸ்வபான்றது ஆகாராந்த புள்ளிங்க சப்தம் விஸ்வபா. அந்த விஸ்வபா சு அப்படின்னு ருப்த சர்க்கம் அந்த ரூப பேதமானது கிடையாது. அப்படி அந்த ராமசப்தம் தான் ருத்தம் விசர்க்கம் ருத்தம் விசர்க்கம் தான் பா அதே ரூபம் விஸ்வபான்றது ரூபபேதம் இது கிடையாது. அடுத்தது விஸ்வபா அவுன்றது விசேஷம் பண்றது விஸ்வபா பிளஸ் அவு அப்படின்னு இருக்குது. தீர்காத் ஜசிச்ச தீர்காத்து ஜசிச்ச தீர்காத்து ஜசி இசிச்ச பரே ந பூரசவர்ண தீர்க்கா நாதின்னு சொன்னமே அது ஒரு சொல்றதா இது. அப்போ தீர்காத்து தீர்க்கத்தை காட்டிலும் ஜஸ்பரமா இருந்தாலும் இச்சைக்கு பரமா இருந்தாலும் ஜஸ்னா பிரதமா பகவச்சனம் இச்சுனா ஈ தேவோ ஐயோ இந்த எழுத்துக்கு பரமா இருக்க தேவோ பூர்வசவர்ண தீர்க்கமானது வராது அப்படின்றது விசுத்தத்துடைய அர்த்தம். தீர்காத்து ஜசி இசிச்ச பரே ந பூர்வசவர்ண தீர்க்கா. இப்போ இங்க விஸ்வபா அவு அப்படின்ற இடத்துல பிரதமையோ பூர்வசவர்ண தீர்க்கா இது தீர்க்கமானது இங்க பிராப்தி ஆலம் பிராப்தி ஆலத்து இங்க தீர்க்க அங்க பிரதம புருஷ நான் இச்சி சொன்னோம் அவர் நாட்டு இச்சி பரே கிடையாதுன்னு சொன்னோம். இங்க தீர்க்காத்து போட்டிருக்கேன். ஏன்னா இப்ப இந்த தீர்க்காத்து சூத்திரம் வந்து இங்க அவசியம் இல்லைதான். ஏன்னா அவர் நாட்டு சொன்னாலே ஆகார தீர்க்கமும் அவர் வந்து அகாரம் தான். அதனாலே நாதிச்சு சுத்திரத்தினாலே இங்க விற்பி வரத்துக்கு சூரசவன் தீர்க்க வரத்துக்கு பிரசக்தி கிடையாது. இருந்தாலும் இந்த தீர்க்காதிச சூத்திரம் இந்த கௌரி இந்த இடத்துல அதுக்கோசம் பண்ணிடுற சூத்திரம் இது. தீர்க்காதிச சூத்திரம் இந்த கௌரியோ அந்த ரூபம் சித்திக்கிறதுக்கோசம் பண்ண சூத்திரம் இது. ஆனா இங்க தீர்க்காது தீர்க்கமா இருக்கிறதுனால இங்க பிரசக்தி இருக்கிறதுனால இந்த தீர்க்காதிசனால இங்க நிஷேதமானது பண்றேன். புரியுதா? நான் விஸ்வபா பூர்வசவன தீர்க்கம் நிஷேதமானது. ஏன்னா பூர்வசவன தீர்க்கம் என்ன பிரதம பூர்வசவன தீர்க்கா அதுக்கு நாதிக்கு ஏற்கனவே ஒரு சூத்திரம் பார்த்துருக்கோம்.
அவர்நாத்து இச்சி பரே நான் பூர்வ சவர்ண தீர்க்கா அகாரத்தை காட்டிலும் இச்சி பரமா இருந்தா பூர்வ சவர்ண தீர்க்கமா கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ராம அகாரம் இருக்கு, அவு இச்சி பரமா இருக்கு, தீர்க்க பூர்வ சவர்ண தீர்க்க வரல, விருத்தி வந்து ராம ரூபாச்சு. அதே மாதிரி இங்கேயும் அவர்நாத்னா அத்தர் போல அவர்நாத் தான் போட்டிருக்கு. அப்ப ஆனம் புத்தகங்களை குறிக்கும். இப்போ விஸ்வபாரதம் அவர்ணம் தான், அதை காட்ட அச்சு பரமா இருக்கு. இப்ப நாதிச்சு சுத்தத்தினால என்ன பண்ணிடலாம், இங்க நிஷேதம் பண்ணிடலாம். ஆனால் ஏன் தீர்க்கா சித்தைங்க சொல்றோம்னா, இங்க தீர்க்கமா இருக்கிறதுனால இந்த தீர்க்கா இதனால இந்த சூத்திரம் இங்க பிரவர்த்திக்கிறது. ஆனா இந்த தீர்க்கத்துக்கு போட்டிருக்காருன்னா இந்த தீர்க்கத்துக்கோசம் அவர் போடல, ஆகார தீர்க்கத்துக்கோசம் போடல. கௌரி ஈகாராந்த தீர்க்க சப்தங்கள்லாம் வரைச்சு அங்க தீர்க்கா சூத்திரம் பிரவர்த்திக்க ஓணும், அதுக்கோசம் பண்ண சூத்திரம். இங்க பிரசக்தி இருக்கிறதுனால அந்த சூத்திரனால இங்க நிஷேதமானது இங்க பண்ணது. அப்போ தீர்க்காத்தை அவங்க இச்சு வரமா இருக்கிறதுனால இங்க பூர்வசவர்ண தீர்க்கமானது வரல, விஸ்வபா ரூபமானது ஆல, விருத்தி வந்து விஸ்வபவ் அருமானது ஆறு. சந்தேகம் இருக்கா? புரியுதா? சரி சொல்லவா? சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? இப்போ விஸ்வபா பிளஸ் அவு, இப்போ இங்க என்ன பிரதம பூர்வசவர்ண தீர்க்கா வரலாம். இது வந்து இங்க பூர்வசவர்ண தீர்க்கம் வந்து ஆயிடும், விஸ்வபா அடு ரூபமானது ஆயிடும். பூர்வம் இது ஆ, அது தீர்க்கம் ஆகாரம் தான். அப்போ ரூபம் விஸ்வபா அப்படின்னு ரூபம் ஆனோம். ஆனா என்ன பண்ணு, தீர்க்கா சூத்திரம் வந்து தீர்க்கத்தை காட்டும் ஜஸ்ட் இச்சி, ஜஸ்டோ இச்சோ. இங்க ஜஸ்ட் இல்ல, இச்சு பரமா இருக்கு, அவங்க இச்சு வரணும். இச்சு வர்ண பரமா இருக்கிறதுனால பூர்வசவர்ண தீர்க்கமானது கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். நம்ம கேள்வி என்னன்னா, ஏன் தீர்க்கா சூத்திரம் ஒன்று பண்ணணும்? நாதிச்சி சூத்திரம் ஏற்கனவே இருக்கு. நாலு சூத்திரம் தான் அவர்நாத்து இச்சி பரே, அகாரத்துக்காக இச்சு பரமா இருந்தா பூர்வசவர்ணம் கிடையாதுன்னு இருக்கு. இங்க விஸ்வபான் அகாரம் அவர்ணம், அதுக்காக இச்சு பரமா இருக்கு, பூர்வசவர்ணம் வரப்போறது இல்லையே அப்படின்னு கேட்டா, தீர்க்கா சூத்திரம் இதுக்கோசம் பண்ணல, பண்ணது கௌரி ஈகாரம் சப்தத்துக்கோசம் பண்ணி ஈகாரம் சப்தத்துக்கோசம் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த ஆகாரம் தீர்க்கமா இருக்கிறதுனால அந்த சூத்திரத்தை வச்சு இங்க நிஷேதமானது பண்ணியிருக்கு. அதனால விஸ்வபா பிளஸ் அவுன்றதுல தீர்க்கா சூத்திரத்தினால பூர்வசவர்ண தீர்க்கமானது வரல, விருத்தி வந்து விஸ்வபவ் வடிவமானது ஆயிருக்கு. சந்தேகம் இருக்கா? இல்லை அடியே, இதே தான் தாரா அப்படின்ற சப்தத்துக்கும் இதே தானா? இது வந்து ஆகாராந்தமா இருந்தா அந்த சப்தத்தை அது இருக்கு, நம்மளுக்கு நாலு சூத்திரம் பிரவர்த்திக்கலாம். ஆனா தீர்க்காந்தமா பண்ற சூத்திரம் இருக்கிறது, இதுக்கோசம் தீர்க்கத்துக்கோசம் பண்ண சூத்திரமா இருக்கிறதுனால அதை வச்சு அந்த சூத்திரம் வச்சு நிஷேதம் பண்றது தான் கரெக்ட். எங்க தீர்க்கமா இருந்தாலும் அதுதான் கரெக்ட். விஸ்வபவ் விஸ்வபாக, ஏ விஸ்வபாக ஏ விஸ்வபவ் எல்லாம் அதே மாதிரி தான். ஏ விஸ்வபவ் அது வரைக்கும் இருக்கும், வேதத்தை ஒன்றும் கிடையாது, வந்துட்டு அதே பண்ணிடலாம். அடுத்தது நம்மளுக்கு சுடநவம்சகஸ்ய பாதித்து பஞ்சவசனானி சர்வநாமஸ்தான சம்யானி சிறு அக்லீபஸ்ய. பின்னாடி சர்வநாமாக்கு ஒரு சில காரியங்கள் விதிக்கிறேன். சர்வநாமாக்கு ஒரு காரியம் விதிக்கிறேன், பதம் பேர் வைக்க பாரு. அப்ப பதம் பேர் வைக்கிறது, சர்வநாமாக்கு பதம் பேர் வைக்கிறேன். அப்ப சர்வநாமான நமக்கு என்ன, சர்வநாம ஸ்தானம் என்னன்னு தெரியணும்ல. அப்ப சர்வநாம ஸ்தானம்னா என்னன்றது இந்த சூத்திரம் முதல்ல சொல்றேன். சர்வநாம ஸ்தானம் வந்த பேர் வச்சுட்டு அதுக்கு சில காரியம் பதசமயம் விதிக்க போறேன் பின்னாடி. அப்ப சர்வநாமஸ்தானம் அப்படின்னு பேர் வைக்கிறேன். எதுக்குன்னா சுட் அனவம்சகஸ்ய, சுடநவம்சகஸ்ய சூத்திரம் ஸ்வாதிஷு பஞ்சவச்சனானி சர்வநாமஸ்தான சம்யானி ஸ்யுஹு அக்லீபஸ்ய. ஸ்வாதி பஞ்சவச்சனானி, ஸ்வாதி முதலான பஞ்சவச்சனானி அஞ்சுக்கு வரும். சு அவு ஜஸ் அம் அவுட் பிரதமா விபக்தி பூர்த்தியா, தித்யா விபக்தியில ஏகவச்சனம் த்விவச்சனம், இவைகளுக்கு பஞ்சம் அஞ்சு தான். சு அவு ஜஸ் அம் அவுட், இது அஞ்சுக்கு சுவாதிக்குன்னா சு ஆரம்பிச்சு இருக்கிற அஞ்சு வச்சனங்களுக்கு சர்வநாம சம்யான், சர்வநாமஸ்தானம், சர்வநாமஸ்தான சம்யான், சர்வநாமஸ்தானம் பேர் வைக்கிற, சர்வநாம ஸ்தானம் என்று பேர் வைக்கிற சர்வநாம சம்யானி அக்லீபஸ்ய. கிளீபம்னா கிளீபம் நபும்சகம். இந்த சர்வநாமஸ்தான சம்யானது நபும்சலிங்கமா இருந்தா கிடையாது, புண்ணியலிங்கத்தை நபும்சலிங்கத்தை சர்வநாமஸ்தான சம்யானது நபும்ச கிடையாது.
புல்லிங்க ஸ்ரீலிங்கத்தை மாத்திரம் சுவோஜ அமௌட் இந்த 5க்கும் சர்வநாமஸ்தானம் அப்படின்ற பேரானது வைக்கிற இந்த சூத்தினால சுட அனவம்சகத்திய சுவாதிஷு சுவாதினா சு ஆரம்பித்து 5 பஞ்சவச்சனானி 5 வச்சனங்களுக்கு சர்வநாமஸ்தான சம்ஞானி சர்வநாமஸ்தானம் என்ற சம்ஞை பெயரை சிகு அடைகிறது. அக்லீபத்திய கிளீப பின்ன கிளீபம் அக்லீபம் அக்லீபமாக இருந்தால் நமுசிலங்கள் இல்லாமல் இருந்தால் இவைகள் சர்வநாமஸ்தானம் 5க்கும் பேரானது வருகின்றன அப்படின்னு இது சூத்திரத்துக்கு அர்த்தம். சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லையே? அடியே அந்த கிளீபத்துல இருந்தா அதுக்கு என்னன்னு சொல்லுவா? சர்வநாமஸ்தானம் சமயம் வரேன்னா சர்வநாமஸ்தானம் தான் பரசமயம் வச்சுக்க போறேன் பின்னாடி அந்த பரசமயம் அங்க வர அடியே அடி अर्थ सूत्रम स्वादिष असर्वनामस्थाने स्वादिषु असर्वनामस्थाने सॉरी कप प्रत्यय अवधिषु स्वादिषु असर्वनामस्थानेषु पूर्वं पदसंज्ञं स्यात् कप प्रत्यय अवधिषु இது கப்னு பஞ்சம அத்தியாயத்துல இருக்கிற பிரத்யம் வார்த்தை கப் பிரத்யமான ஒன்று இருக்கு. அந்த கப்பத்துக்கு அவதினா அது அவதி அது வரைக்கும் வச்சுக்கணும் அர்த்தம். அவதினா முடிவுன்னு அர்த்தம். கப்பிரத்தியங்கள் வரை சொல்லப்பட்டுள்ள இந்த பிரத்யேக சுவாதி பிரத்யங்கள்லாம் இருக்கு. சுவாதிஷு அந்த சுவாதி பிரத்யங்களை அசர்வநாமஸ்தானேஷு இப்போ சுவாதி சர்வநாமஸ்தானா சொன்னோம் சுவாதி அமௌண்ட் வரைக்கும் சொன்னோம். இதை காட்டு மீதின்னு அர்த்தம். இந்த 5 தவிர சர்வநாமஸ்தானம் இது 5 காட்டு மீதி இருக்கிற சுவாதி பிரத்யங்கள் இந்த பிரத்யங்கள்ல இருக்கிறதுக்கு அவைகளுக்கு பூர்வம் அதுக்கு முன்னாடி இருக்கிற சப்தத்துக்கு பதம் என்று பெயர். நியாயமா பதம்னா சுப்திகந்தம் பதம் சுப அந்தமா இருந்தாலும் நீங்க அந்தமா இருந்தாலும் பதம் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த சூத்திரத்துல அந்த பிராதிபதிகள் எடுத்து பாருங்க பிரத்யேக மேல முன்னாடி பிரகிருதி அதுக்கே பதசம்யை விதிக்கிறேன். எப்படி இருந்தால் கப்பிரத்தி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுவாதி பிரத்யங்கள்லாம் இருக்கு. அதுல சர்வநாமஸ்தானம் எது பேர் வச்சோமோ அதை தவறு நடக்கும். சர்வநாமஸ்தான பேர் வச்சதை காட்டும் பின்னமான அசர்வநாமஸ்தானம் எப்படின்னா இந்த சுவோஜன் அமௌண்ட் வரைக்கும் பத பேரானது கிடையாது. அதை காட்டும் பின்னமா இருக்கிறேன். அதாவது பின்ன அசர்வநாமஸ்தானம் சர்வநாமஸ்தானம் சொன்னோம். இது 5 அசர்வநாமஸ்தானம் தத் பின்னம் அர்த்தம். அதை காட்டும் வேறு மற்றவைகள் அர்த்தம். அதை காட்டும் தத்முதலான அர்த்தம். தத்திலிருந்து ஆரம்பிச்சுன்னு அர்த்தம். தத்முதலான பலமா இருக்கே பூர்வத்துக்கு அந்த பிராதிபதிகத்துக்கு பதம் அப்படின்ற சமயானது பரசமயம் சாத் கப்பிரத்திய அவதிஷு சுவாதிஷு அசர்வநாமஸ்தானேஷு அசர்வநாமஸ்தானம் பரமா இருக்கே இது 5 சர்வநாமஸ்தானம். அப்ப 6வது சத்துல ஆரம்பிச்சு அசர்வநாமஸ்தானம் அதுல ஆரம்பிச்ச இவைகள் இருக்கிறதோ அவைகள் பரமா இருக்கே பூர்வம் முன்னாடி இருக்கிற அந்த பிராதிபதிகத்துக்கு பதசமயம் சாத் பதம்னு பேரானது வைக்கிறேன். சந்தேகம் இருக்காது? அப்ப இந்த அடியன் அப்போ பதசன்யாவோட இது டெபினிஷன் வந்து விரிவாக்கப்பட்டிருக்கா இப்போ? அது வேற அந்த பதம் அது தவிர ஆமா இது ஒரு தனி அது விரிவாக்கம் சொல்ல முடியாது. இப்போ அசுத்திகந்த பதம் அது சுகந்தம் அது பதம் அந்த பதமே வேற. இந்த பதம்ன்றது இந்த பதத்தை அங்காசி விதிக்க போற அந்த காரியங்கள்லாம் வச்சு இந்த காரியங்கள் இது அங்கத்தையே பதமா சொல்றானா? ஆமா ஆமா சில இடத்துல பதசம்யம் வருது, சில பின்னாடி பதசம்யம் விதிக்க போறேன். அங்கத்து காமன் இருக்காது. அங்கத்தின் காமன் அந்த பதத்துக்கு உண்டு பதமிக்கு உண்டு. அது காமன் அது அங்க பதசம்யம் பதசம்யம் ரெண்டு இதுக்கு போற இவைகளுக்கு எங்க பதசம்யம் எங்க பதசம்யம் பதசம்யம் விதிச்சுட்டு எவைகள் அசர்வநாமஸ்தானம் பலமா இருக்கோ அந்த பூர்வத்துக்கு பதசம்யை அப்படின்னு காமனோட சொல்லிட்டு அடுத்தது எச்சிபம் யஜாதி அஜாதிஷு சப்பிரத்யாவதிஷு சாதிஷு அசர்வநாமஸ்தானேஷு பூர்வ பசம்யா அப்படின்னு அபவாதமா சொல்லுங்க. அது அபவாதமா வச்சுப்போம். இப்போ அதே ரூல்ஸ் தான். கப்பிரத்யாவதியா இருக்கிற பிரத்யங்கள்ல அசர்வநாமஸ்தானம் பலமா இருக்க அந்த அசர்வநாமஸ்தான பிரத்யங்களானது யஜாதி அஜாதி யகார்த்தி ஆதி யஜாதியிலும் சரி
யாதி எக்காரத்தை ஆதியா உடையது இல்ல அச்ச ஆதியா உடையது. அந்த பிரத்யங்கள் யாவ ஆதியா வச்சிருந்தாலும் அசர்வநாமஸ்தானம் பிரத்யம் இருக்க அது யா அது எழுத்து ஆதியா வச்சிருந்தாலும் உயிரெழுத்து ஆதியா வச்சிருந்தாலும் பூர்வத்துக்கு பலசம்ஞை கிடையாது, பசம்ஞை அப்படின்னு அந்த ரூல்ஸை தடுக்கிற சொல்றேன். பொதுவா அசர்வநாமஸ்தானம் பரமா இருந்தால் பலசம்ஞை சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றேன், அந்த அசர்வநாமஸ்தானமானது எக்காரத்தை ஆதியா வச்சிருந்தாலோ இல்ல அச்ச ஆதியா வச்சிருந்தாலோ ஒரு பலசம்ஞை கிடையாது, பசம்ஞை வச்சுக்கோம். அப்போ பசம்ஞானது உணரும் அப்படின்னு இப்போதைக்கு இது கொஞ்சம் மாற போறது கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும். இப்போ அந்த முதல் சொன்ன ரூல்ஸ் அசர்வநாமஸ்தானம் பரமா இருந்தா பலசம்ஞைன்னு சொல்லிட்டு இப்போ யஜாதி அஜாதி சுவாதி பத்தி பரமா இருந்தா பசம்ஞை. யாதி யாதிஷு அஜாதிஷு கப்பிரத்தி அவதிஷு சுவாதிஷு அசர்வநாமஸ்தானம் இதெல்லாம் ஒரே விசேஷனம். தானேஷு அப்படி இருக்கிற பிரத்தியமா இருக்கிற யஜாதி பிரத்தியம் இருக்க அவை அசர்வநாமஸ்தான அவைகள் காட்டிலும் பரமா பூர்வமா இருக்கிற பூர்வம் பசம்யம் சியாத். பசம்யம்னு பெயரானது இவைக்கு வருகின்றன. யாதினா எக்காரத்தை ஆதியா உடையது, யாதிஷு அஜாதிஷு அச்ச ஆதியா உடைய அவையோட இதுவே அர்த்தம். அது யார் எக்கார ஆதியும் இல்லை அஜாதியோ இருக்கிற கப்பிரத்தி அவதிஷு கப்பிரத்தி அவதியா இருக்கிற சுவாதி சுவாதி பிரத்தியம் இருக்கு. இதெல்லாம் சுவாதிகளுக்கு விசேஷனம். அசர்வநாமஸ்தானம் அசர்வநாமம் பெயரை உடைய சுவாதி, கப்பிரத்திய அவதியா உடைய சுவாதி, அஜாதியாயோ யாதியோ ஆதியாவுடைய சுவாதி பிரத்தியம் பரமார்க்கத்து பூர்வத்திற்கு பசம்ஞானது வருது அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம். ஓகேவா? இந்த சந்தேகம் என்ன இருக்கா? இதுக்கு உதாரணம் அதே அடுத்தது அந்த ரூபத்துக்கோசரம் தான் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்போ விசுவாசத்துக்கு மேல காரியங்கள்லாம் இருக்கு. அது காரியங்களுக்கோசரம் இது வித்தியாசம் அப்ப அதே உதாரணம் வரப்போறோம். விஸ்வபா சப்தங்கள்ல தான் அது உதாரணம். அதுக்கோசம் அந்த ரூப வரத்துக்கோசரம் தான் இவ்வளவு சொல்லிட்டு மேல இந்த காரியத்தை சொல்ல போறேன். அதான் இதுதான் முடிஞ்சிருக்கு. மேல ரூபம் சொல்லிட்டு சில காரியங்கள் வருது. அப்போ எது வருதுன்னு தெரியறதுக்கோசரம் பலசம்ஞைக்கு வருதா பசம்ஞை சொல்றோம். முதல்ல பலசம்ஞா என்ன பசம்ஞா என்ன சொல்லிட்டே இருக்கோம். அடுத்தது ஆகரா ரேகா சம்ஞா அப்படின்னு ஒரு சூத்திரம் சொல்லிருக்கு. இது நடத்திடுவேன். ஆகரா ரேகா சம்ஞா இக ஊர்த்வம் கடாரா கர்மதாரயா இத்யதः प्राक् ஏகஸ்யைவ ஏவ சம்ஞா ஞேயா யா பரா அனாவகாசாத். இப்போ என்ன சொல்றேன், இப்போ நம்மளுக்கு என்ன எடுத்து இப்போ அஜாதி பரமா இருந்தா அஜாதியா இருக்க பிரத்தியம் அஜாதியாவுடைய சுவாதி பிரத்திய பரமா இருக்கிறது பசம்னு சொல்லியிருக்கோம். சாரி பொதுவாக பலசம்னு சொன்னோம். பொதுவாக அசர்வநாமஸ்தானம் பரமா இருந்தாலே பலசம்னு வச்சுட்டோம். அஜாதி பிரத்தியம் பசம்னு சொல்லியிருக்கோம். இப்போ அஜாதிய பிரத்தியமா இருக்க இடத்தெல்லாம் இப்ப டா அந்த இடத்தெல்லாம் வச்சுக்கோங்களேன், ஆ இருக்கிறது இருக்கும். அப்ப ஆ அசு அப்படி அந்த இடத்தெல்லாம் அஜாதியாவுடைய பிரத்தியம் பரமா இருக்கு. அப்போ பதசம்யம் வருமா பசம்யம் வருமா? ஏன்னா இப்ப சத்திலே ஆரம்பிச்சா கூட இந்த சத்திலே வச்சுட்டா கூட என்ன நம்மளுக்கு சத்வம் சகாயத்துக்கு அச்சராயிருக்கு. இப்ப அச்சுன்றது இப்ப அஜாதியா இருக்கு. இப்ப அஜாதியை காமனா இப்ப அசர்வநாமஸ்தானம் பரமா இருக்கிறதுனால இதுக்கு பசம்யம் வருமா இல்ல அஜாதி பிரத்திய பரமா இருக்கிறதுனால இதுக்கு பசம்யம் வருமா அப்படின்னு கேள்வி வரும். முன்னாடியே இப்போ அஜாதி பிரத்யேகத்துவாத்து ஆதியா இருக்கிறதுனால பசம்யா இல்ல அசர்வநாமஸ்தானமா இருக்கிறதுனால பதசம்யா ரெண்டுமே இது வார்த்தை பிரசக்தி இருக்க எது வரும் அப்படின்னு கேள்வி வருது. அதுக்கோசம் சூத்திரம் சொல்றேன். கடாரா கர்மதாரயா சரி ஆகடா ஏகா சம்யா சூத்திர பின்னாடி இந்த சூத்திரம் வந்து 1-4-1. இதுக்கப்புறம் கடாரா கர்மதாரையான்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அப்ப கடாரா சப்தத்தை எடுத்துட்டேன். அந்த கடாரா கர்மதாரையா சூத்திரம் இருக்க அதுக்கு முன்னாடி கடாரா கர்மதாரையா சொல்றதுக்கு மிக ஊர்துவம் இது இந்த சூத்திரம் ஆரம்பிச்சு ஊர்துவம்னா மேல இதுக்கு அந்த சூத்திரத்துக்கு மேல ஆரம்பிச்சு கடாரா கர்மதாரையா இத்ததா பிராக் கடாரா கர்மதாரையா இந்த சூத்திரம் இருக்க அதுக்கு பிரார்த்தனை முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற சம்ஞைகள்ல
எந்த சம்யா விதிச்சிருந்தாலும் அதுல ஏகா சம்யா பவதி. ஒரே இடத்துல ரெண்டு சம்யா வந்தாலும் அதுல ஏக செய்வ ஒண்ணுக்கு தான் ஒரே ஒரு சம்யை தான் வரும். ரெண்டு சம்யைக்கு வந்தாலும் அது ஒரு சம்யா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு சம்யா தான் வரும். எந்த சம்யா வரும் கேள்வி வரும். ரெண்டு சமயம் வருது, இங்கேயும் ரெண்டு சமயம் வருது, பல சமயம் வருது, பல சமயம் வருது. ஒரு சமயம் வரும்னு சொல்லிட்டீங்க, அது எந்த சமயம் வரும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா அதுதான் சொல்ல யா பரா அனவகாசாச்ச. இந்த ரெண்டு சமயம் வச்சுக்க, ஒரு பல சமயம் வச்சுக்கிற, பல சமயம் வச்சுக்கிற, அப்போ அதுக்குள்ள எது பின் சூத்திரம் யா எந்த சம்யாவானது பரா பரானா பின்னாடி இருக்கும். இந்த சூத்திரம் பின்னாடி பரானா பின்னாடி பின் சூத்திரமோ அது அந்த காரியம் வரும். ஆ சம்யா சா சம்யா பவதி. யா சம்யா பரா சம்யா சா சம்யா பவதி. எது பரமான சம்யோ அதுக்குள்ள அந்த சம்யா வரும். அது ஒட்டி இல்லை. அப்படி பல வண்டி பார்த்தா போறாது. அனவகாசாச்சம். அனவகாசம்னா முன் சூத்திரம் தான். ஆனா இதுக்கு இந்த இடத்த விட்டா வேற வேலை இல்லை. இந்த இடத்த விட்டா வேற இடம் கிடையாது. அப்புறம் அனவகாசம் அர்த்தம். அவகாசம்னா இதுக்கு இடம் இருக்குதுன்னு அர்த்தம். அனவகாசம்னா இந்த இடத்த விட்டா வேற இடமே இல்லை அப்படின்னு அனவகாசம் பேரு. அப்போ பரமாவும் இருக்கணும், அனவகாசமா இருக்கணும். அனவகாசம்னா வேற இடம் இல்லாம இந்த இடத்த விட்டு வேற கதி கிடையாதுன்னு சொல்றேன். அப்படி இருந்தால் எது இருக்கோ அதுக்குதான் அதான் வரும்னு வச்சுக்கோங்க. யா பரா அனவகாசாச்ச பவதி. பின்னாடி இருக்கணும். முன்னாடி வராதுன்னா முன்னாடி வரும். எப்போ வரும்? அது அவகாசம் இல்லை. ஒரு இடத்துல போட்டி போடுறது பின்னாடி ரெண்டு சுத்தம் வருது, பின்னாடி சுத்தம் வரும்னு வச்சுக்கலாமான்னா முன் சுத்தத்துக்கு வேற எங்க இடம் இருக்கா பாருங்க. இடம் இருந்தா பின் சுத்திரம் போயிடும். இந்த முன் சுத்தத்துக்கு இடம் வேற எங்கேயும் இடம் இல்லை அப்படின்னா முன் சுத்தம் தான் வரும்னு வச்சுக்கோம். அப்போ ஏன்னா அது அனவகாசம். அப்போ ரெண்டு பேருக்கு பார்க்கணும். பரா அனவகாசாச்ச பவதி. பரமாவும் இருக்கணும், அனவகாசமாவும் இருக்குண்டா அதுதான் வரும் அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். இப்போ இந்த சூத்திரம் ஆரம்பிச்சு கடாரா கர்மதாரையா சூத்திர பரியந்தம் என்ன சமயங்கள் விதிச்சிருக்காரோ அதுல அந்த சமயங்கள் வர இடத்துல ஏதோ ஒண்ணுதான் வரும். ரெண்டு சமயம் ஒரே இடத்துல பிரவர்த்திச்சா ரெண்டு வராது, ஒண்ணுதான் வரும்னு வச்சுக்கோ. சரி, அந்த ஒண்ணு எது வரும் அப்படின்னா யா பரா அனவகாசாச்சு. எது பரமா இருக்கோ அது வரும் முதல்ல. அப்படியே கூட வந்து அவகாசம் இல்லைன்னா பூர்வம் வரும்னு வச்சுக்கோ. பராச பகுதி அனவகாசமாகவும் இருக்கணும்ன்றது இதுக்கு அர்த்தம். சந்தேகம் கடையே சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல அடியன் இல்ல, சந்தேகம் இல்லை. ஆனா எப்படி அப்ளை ஆகப்படுதுன்றது உதாரணம் அந்த காலத்துல வந்து புரிஞ்சுக்கணும். அடியன் தன்யவாதம். வேற சந்தேகம் இருக்கா? என்ன அடியன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ಧನ್ಯವಾದ.